திருவள்ளுவர் இந்துவா திராவிடரா? ரீசெண்டா கவர்னர் திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டது பெரிய சர்ச்சையாக இருக்கு. வலதுசாரிகள் வள்ளுவருக்கு காவி உடை தான் போடணும்னு, இடதுசாரிகள் வெள்ளை உடை தான் போடணும்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது ரெண்டுல யார் உண்மையான திருவள்ளுவர்? உண்மை என்னன்னா இது ரெண்டுமே உண்மையான திருவள்ளுவர் கிடையாது. என்னடி இதுதான் 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்கள் திருவள்ளுவருக்கு இந்த உருவத்தை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. திருவள்ளுவர் இந்து மதத்தை சேர்ந்தவர்ங்கிறத மறைக்க திருநீர் ருத்ராட்சம் இல்லாம டுபாக்கூர் போட்டோ ஒன்று ரெடி பண்ணி இதுதான் திருவள்ளுவர்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க திராவிட கழகத்தை சேர்ந்தவங்க. இதையே தான் பாரதியாருக்கும் படி நம்மளை ஏமாத்தினாங்க. திருக்குறள்ல சாமியை பத்தியே வந்ததுலன்னு புழுகுவாங்க. அப்படி சொல்றவங்க கிட்ட இதை மட்டும் சொல்லுங்க. ஐந்தவித்தான் ஆற்றல் அகழ் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு இப்படின்னு இந்த ரெண்டு திருக்குறள்கள் இந்திரனையும் திருமாலையும் வச்சுதான் எழுதியிருக்காரு திருவள்ளுவர். இந்திரனும் திருமாலும் யாரு? இந்து கடவுள்கள் தானே. அதே நேரம் இந்து மத கோட்பாடான தர்ம அர்த்த காம மோட்சத்தை தான் திருவள்ளுவர் அறம் பொருள் இன்பம்னு சொல்லியிருக்காரு. இந்துவான திருவள்ளுவரோட மத அடையாளத்தை மறைச்சதுனால அவரை இப்போ சமண மதத்தை சேர்ந்தவர் இல்ல பௌத்த மதத்தை சேர்ந்தவர்னு புதுசா உருட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே நேரம் உலக பொதுமறை எழுதின திருவள்ளுவரோட மத அடையாளத்தை அழிக்கிறது எவ்வளவு தப்போ அதே அளவுக்கு அவரோட மத அடையாளத்தை காவி உடை போட்டு மிகைப்படுத்துறதும் தப்பு. ஏன்னா திருநீரிட்டு ருத்ராட்சம் போட்ட சிவத்தொண்டரான திருவள்ளுவர் நாயனார் காவி உடை போட்டிருந்தாராங்கிறது கொஞ்சம் சந்தேகத்துக்குரிய விஷயம்தான். அதனால இதுக்கு நான் சொல்ற வழி என்னன்னா இதுதான். பாஸ், நீங்க சீப்பா போட்ட பிளான நான் சீப்பை வச்சே முடிச்சுட்டேன் பாத்தீங்கல்ல.